ஓகே, ஃப்ளிப்புக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பேப்பர், ட்ராயிங் பண்ணுறதுக்கு பென்சில், அதுக்கப்புறம் நம்ம புக்கை பைண்ட் பண்ணுறதுக்கு பைண்டிங் கிளிப்ஸ், அப்படி இல்லைனா ரப்பர் பேண்ட்ஸ். நீங்கள் கலர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்கெட்ச் பென்ஸ். பேப்பர் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே கார்டு மாதிரி இருக்க ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பழைய மேரேஜ் இன்விடேஷன் கார்டு தான். ஸோ சென்டரில் இருக்கிறத எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஷீட் இருக்கும். அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம கை வைக்க வேண்டாம். ஏன்னா எல்லா இன்விடேஷன்லையும் ஃப்ரண்ட்டில் சாமி ஃபோட்டோ தான் இருக்கும். சாமி மேலே கை வச்சோன்னா கண்டிப்பாக நைட்டு தூங்கும் போது கண்ணை குத்திடுவார். அதனால் ஃப்ரண்ட்டில் கை வைக்காமல் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் பாக்ஸ் இருந்தால் நம்மளுக்கு நம்மளோட டிராயிங்கை கன்சிஸ்டண்டாக ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளிப்புக்னாவே சீரிஸ் ஆஃப் இமேஜ் வந்து கிராஜுவலாக ஸ்பீடாக மூவ் ஆகும்போது அது நமக்கு பார்க்கறதுக்கு அனிமேஷனாக இருக்கும். ஸோ நம்மளோட எல்லா டிராயிங்கும் ஒரு டிராயிங்கை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை ரிலேட் பண்ணி தான் அடுத்த ஃப்ரேம் வரையணும். லைட் இருந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரைஞ்சிருக்குமோ அது அடுத்த பேஜில் தெளிவாக தெரியும், நம்ம வரையறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லைட் சோர்ஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது. அப்படி இல்லைனாலும் சிம்பிளாக உங்கள் மொபைல் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கண்டென்ட் புரியறதுக்காக சிம்பிளாக ஒரு பால் மேலேருந்து கீழே விழுந்தால் கிராவிட்டியில் எப்படி பவுன்ஸ் ஆகுமோ அதை தான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ மேலேருந்து விழும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கீழே வருமா, அதனால தான் அடுத்தடுத்த பால் ஷேப்பை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் ட்ரா பண்ணிகிட்டே போகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எலிப்டிக்கல் ஷேப்பில் வரைஞ்சா அதோட ஸ்பீடும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கீழே விழும்போது ஒரு அழுத்தத்தில் ஸ்கிவ்ஸ் ஆகும். அதுவும் இந்த மாதிரி தரையில் எக்ஸ்பேண்ட் ஆகுமா, கீழே தரையில் பட்டு அழுத்தத்தினால பால் வந்து இந்த மாதிரி எலாபரேட் ஆகும். அதை தான் இங்கே நான் 2-3 ஃப்ரேமாக பொறுமையாக வரைஞ்சிருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனிமேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை ஃப்ரேம்னா ட்ரா பண்ணலாம். ஃப்ளிப்புக்னா என்ன, ஒரு செகண்டுக்கு 24 இமேஜ் வந்து மூவ் ஆகுனா அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அனிமேஷனாலே தெரியும். ஒரு 10 செகண்ட் வீடியோ நீங்கள் எடுக்குனாவே அப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 240 டிராயிங் நீங்கள் வரைஞ்சிருக்கணும். அப்போனா எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட்டை சிம்பிளாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பால் ஷேப்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளிப்புக் நான் ட்ரை பண்ணுறதும். ஸோ நம்ம டிராயிங் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் டார்க்காக காட்டுறதுக்காக பிளாக் பென் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் நம்ம டிராயிங்கை ஸ்கெச் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரு டிராயிங் ஷீட்லையும் நம்பர் போடுறது ரொம்ப அவசியம். எதனாலனா நம்மளோட டிராயிங் எப்படின்னா மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னா அந்த நம்பர் வச்சு நம்ம அசல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பொறுமையாக வரைஞ்சாச்சு. இப்போது ஃபஸ்ட் வாட்டி ஃப்ளிப்புக்கை ஃப்ளிப் பண்ணி பார்ப்போம் இப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பக்காவே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு ட்ரைலேயே கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா கூகுளில் போய்ட்டு இமேஜ் ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஒரு பால் மேலேருந்து கீழே வரும்போது கிராவிட்டினால எப்படி கீழே பட்டு பவுன்ஸ் ஆகிறத ஒரு சின்ன ஒரு அனிமேஷனில் பார்த்தோம். இதுக்கப்புறம் அந்த பாலை கிக் பண்ணுறதுக்கு ஒரு சிங்க பெண்ணை வரைஞ்சி அதை கிக் பண்ணி வைப்போம். நான் இந்த கிக்கிங் ஷாட்டை பாட்டம் ஆங்கிலேருந்து டாப் ஆங்கிள் எடுத்து போகிறேன். அதாவது நம்மளோட கேரக்டர் கால்லேருந்து ஆரம்பிக்கணும். கால்லேருந்து ஆரம்பித்து ஃபேஸை காமிச்சு அதுக்கப்புறம் பாலை வந்து ஒரு சைட்லேருந்து ரொட்டேட் ஆகிட்டே வந்து நம்ம மேலே அடிக்கிற மாதிரி. பேசிக்காக நான் ஒரு போர்ட்ரேட் ஆர்டிஸ்டில் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். சாரி, சும்மா எனக்கு போர்ட்ரேட் வரையதுன்னா பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளிப்புக்லையும் போர்ட்ரேட் இல்லாமல் எப்படி முடிக்கிறது, ஸோ ஒரு போர்ட்ரேட்டோடு தான் முடிச்சிருக்கேன். அப்படி வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரோட போர்ட்ரேட்னு சொல்லிட்டு. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக தான், அவங்க தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கெட்சிலே வரைஞ்சதால ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிக்காதீங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ பொறுமையாக நம்மளோட டிராயிங்க்கு கலர் எல்லாம் கொடுத்து முடிச்சிடலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்.
3. ஓகே, பக்கம் தான் வந்திருக்கு. ஸோ திருப்பியும் ஃப்ளிப் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஏர் மூமெண்ட் வந்து ரொம்ப அழகாகவே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது குத்துமதிப்பாக வரைஞ்சது கூட ஏர் மூமெண்ட் வந்து கொஞ்சம் அழகாகவே தான் வந்திருக்கு. நீங்கள் ஏரை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காற்றுல எப்படி வேவ் பேட்டர்ன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்டி இதை ஸ்லோ மோஷனை பார்த்துடலாம். பூம். ஓகே, யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துப்பீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதனா இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருங்க. பாய்.